ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச வீடியோ தாங்க கொண்டு வந்திருக்கேன். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மாம்பழம் வாங்க போகலான்னு முடிவு எடுத்துட்டேங்க. இது பார்த்திங்கன்னா நங்கவள்ளி போகிற வழியில் தாங்க இருக்குது. ஆனால் கைலாஸ் காலேஜுக்கு பக்கத்துலேயே இந்த ரோடு மண் ரோடு பிரியுங்க. இந்த இடத்துல தான் நாங்கள் போகிறோம். யார் யார் போகணுன்னு பார்த்திங்கன்னா, நான், ஹஸ்பண்டு, அம்மா, குழந்தைங்க எல்லோரும் சேர்ந்து போனாங்க. இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்திருக்கேன். அண்ணா வந்து கூட்டிகிட்டு வந்தார். அண்ணா ஃபங்க்ஷனில் தான் இதை கூட்டிகிட்டு வந்து இங்கே மாம்பழம் சூப்பராக இருக்கும், எல்லா மாம்பழமுமே கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால சரி வாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா யார் யாருக்கு மாம்பழம் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கார் திருப்புறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா எல்லாம் மெயின் ரோட்டில் நல்ல ரோட்டில் ஓட்டிகிட்டு இருந்துட்டு இந்த மாதிரி மண் ரோட்டில் ஓட்டினா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ரோடும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தாங்க இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா இது வந்து இந்த மாம்பழம் வாங்க குடோனுக்கு போகுது இல்லைங்களா, அந்த வண்டி வர்றதுக்கு மட்டும்தாங்க. இந்த இடத்த பார்த்திங்கன்னா வெறும் காடு, நல்ல காடு மலையாகவே இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு பயமாக இருக்குங்க. புதுசாக போகிறவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டில் போகிறப்ப எங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மயில் நிறையா பார்த்தோம். இங்கே அரப்பு எல்லாமே இருந்துச்சுங்க. கத்தாழை நிறைய கிடச்சிச்சுங்க. இப்போ மாமா பார்த்திங்கன்னா எத்தனை கிலோ மாம்பழம் வாங்கலாம், யார் யாருக்கு வாங்கலாம் அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தார். அதுக்கடையில் பார்த்திங்கன்னா ரோடை பார்த்திங்கன்னா அதில் கல்லுகள்லாம் இருக்குது, என் கார் ஓடுறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்னு இருந்தார். மழை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கே, நம்ம இப்படி ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிகிட்டு வந்துட்டு இருந்தாருங்க. அதுக்கடையில் பார்த்திங்கன்னா மாமா வந்து பேசிகிட்டே இருக்கும்போது இந்த கத்தாழை பார்த்து சூப்பராக இருக்குல்ல, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கடையில் பார்த்திங்கன்னா அந்தான ஒரு மயில் போணுச்சுங்க. மயில் பார்க்க முடியல. இந்த ரோடை பார்த்திங்கன்னா கரடு முரடாக இருக்கிற மாதிரி பக்கத்தில் பார்த்திங்கன்னா கைலாஸ் காலேஜ் தாங்க, அதோட காம்பவுண்டு தாங்க அங்கே தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை கிலோ வாங்கலாம் அப்படின்னு மாம்பழம் என்ன ரேட்டில் இருக்குது ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுக்கணும். அந்த அக்காட்ட ஃபோன் பண்ணி கேட்டோம். பார்க்கணுன்னு பார்த்து பேசி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரே வார்த்தையாக அந்த அக்கா சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு போனால் தான் தெரியும் என்னென்ன மாம்பழம் இருக்குது, எந்த மாதிரி ரேட்டில் இருக்குது. ஏன்னா வெளியில் வாங்குறத விட இங்கே மாம்பழம் ரொம்ப கம்மி தாங்க, கம்மியான ரேட்டு தான். ஆனால் பழமும் பார்த்திங்கன்னா குறையே சொல்கிறதுக்குல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க மாம்பழம். நாங்கள் ஆல்ரெடி வாங்கியிருக்கோம். மாமரம் பக்கத்தில் வந்துட்டேங்க. இதோட மாமரம் பார்த்திங்கன்னா மாமரம், கொய்யா மரம், இதில் பார்த்திங்கன்னா தென்னை மரம், தேங்காயும் தருவாங்க. அந்த அக்கா வீடு பார்த்திங்கன்னா அந்த பாறைக்கு அந்தான இருக்குங்க, தண்ணி ஓடிட்டுருக்கு பார்த்திங்களா. இந்த அக்கா பார்த்திங்கன்னா வெளியில் அப்பப்போ போயிடுவாங்க. வனவாசி போயிடுவேன், நீங்கள் கால் பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு உள்ளே வந்தாவே வெறும் மாம்பழமாக தாங்க இருக்கும். ஆனால் எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்கும். என்னடா இது இவ்வளோ, நம்ம வந்து சிட்டியில் இருந்துட்டு மாம்பழக்காட்டுக்கு போனால் எவ்வளோ ஆசையாக இருக்கும். மாம்பழம் ஒவ்வொன்றும் பார்க்க பறித்து சாப்பிட்லாமோ அப்படின்னு தோணும் பாருங்கள். சைடில் எல்லாம் மாம்பழம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே கார் வராதுங்க. ஏன்னா நம்ம கார் குட்டி காருங்கிறதுனால சரி இங்கேயே நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இறங்கி நான், பையன், அம்மா 3 பேரும் சாக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு கீழே இறங்கி நடந்து போக ஆரம்பிக்கிறதுக்கு வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா மாம்பழக்கடை தூரமாக இருந்துச்சு. அதனால் ஹஸ்பண்ட் நான் வரல, நான் இங்கே இருக்கேன் அப்படி. அங்கே ஒரு மரம் தெரியுது பார்த்திங்களா, அந்த மரத்துக்கு தான் நாங்கள் இப்போ போனோம். அம்மா, நான், பையன் 3 பேர். பையன் பார்த்தோன்னே மாம்பழம் போய் ஓடி போய் பறிச்சிட்டாங்க. இந்த பெங்களூர் மாம்பழம் தாங்க. இந்த மாம்பழம் அந்த அக்காவுக்கு ஃபோன் பண்ணி டான்ஸு பாருங்கள் எவ்வளோ மாம்பழம் அந்த பாட்டை பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தார். அவருக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்கா வீட்டுக்கு வந்துரு, மாம்பழம் வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அக்கா நான் மாங்காய் காட்டில் தாங்க இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை கண்ணு நீ வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொன்னோடனே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா இந்த மாம்பழம் கொத்தாக தொங்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு சூப்பராக இருக்கேன் அப்படின்னு பார்த்து ஒரு வீடியோ எடுத்தாங்க. மேலே மாம்பழமாக தான் இருந்துச்சு. அது இங்கே பார்த்திங்கன்னா சீசனுக்கு தகுந்த மாதிரி நிறைய மாம்பழம் இருக்குங்க. இந்த அக்கா பார்த்திங்கன்னா வெளியில் போயிட்டாங்க. இவங்க பொண்ணு தான் இருந்தாங்க. எத்தனை கிலோ வேணும்னு கேட்டுட்டு ஒரு 20 கிலோ கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி, இந்த மாம்பழம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்களும் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. இந்த அக்கா தான் ரொம்ப சூப்பராக பேசுவாங்க. இவங்க வந்து அந்த அக்காவோட பொண்ணு தாங்க. இந்த அக்கா எடப்பாடிங்க. இவங்ககிட்ட எப்போ போனாலுமே மாம்பழம் சீசன் அப்போ ஃபோன் பண்ணிவிட்டு போனீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மாம்பழம் நம்ம கண்ணு முன்னாடியே பறித்து தருவாங்க. மாம்பழம் பத்தலைன்னு சொல்லிவிட்டு வேறு மரத்தில் இருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த அக்கா பேசிக்கிட்டே போனாங்க. எங்கே போனாலும் காட்டு வேலை முடிய மாட்டேங்குது, அம்மா வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க வந்தீங்களாக்கா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை கண்ணு எங்கே போனாலும் நமக்கு வேலை இருக்குது, நமக்கு 2 குழந்தைங்க இருக்குது,
அவங்கள பார்க்கணும், அதுக்குமே காடு இருக்குது அப்படின்னு சொல்லி வரிசையாக அவங்க கதையெல்லாம் பேசிகிட்டு வந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாருங்களாம். அதனால் லீவுக்கு வந்திருந்தாங்க. அவங்க பொண்ணுங்க 2 அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க. ஆனால் அவங்கள வீடியோ எடுக்கலைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பொண்ணுங்க என்னால் எடுக்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அக்கா எவ்வளோ சூப்பராக பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன மாம்பழம் வாங்கலாம் அப்படின்னு கேட்குறப்ப பெங்களூரை பார்த்திங்கன்னா இந்த அக்காட்ட கிலோ 20 ரூபா தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மாங்காய் வந்து சாப்பாடு செய்கிறதுக்கு கடிச்சிக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. பெங்களூரா தான் ஒரு 5 கிலோ கேட்டிருந்தாங்க, 10 கிலோ கேட்டிருந்தாங்க, சாரி 10 கிலோ கேட்டிருந்தோம். அந்த அக்கா போய் அறுக்க போயிட்டாங்க. எனக்கு மாம்பழ வெரைட்டிலாம் நிறைய தெரியாதுங்க. ஆனால் இந்த அக்கா பார்த்திங்களா எவ்வளோ பயமே இல்லாத அப்படியே போயிட்டுருக்காங்க. இதில் வேறு 2 3 மாம்பழம் பார்த்திங்கன்னா ஆசையாக இருந்துச்சு. கொத்து கொத்தாக தொங்கிட்டு இருந்தது. இதுவும் சூப்பராக இருக்குங்க. இந்த பழமும் நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன். எப்படின்னு பார்த்திங்கன்னா மாம்பழ சீசன் கடைசியாக முடிகிறப்ப தான் அந்த பழம் வருங்க. அதனால் அந்த அக்கா அப்பப்போ பறிப்பாங்க. அந்த அக்கா பிறகு எவ்வளோ தூரத்தில் வந்து பறிக்கிறாங்கன்னு. அந்த அக்கா பறிக்கிற பழக்கம் இருக்கிறனால பறிக்கிறாங்க. என்னாலலாம் அந்த சல்லையை தூக்கவே முடியலைங்க. அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. ஆனால் அந்த அக்கா ஈஸியாக பறிக்கிற மாதிரி பறித்தாங்க. நல்லா இருந்துச்சு காயெல்லாம். ஏன்னா பார்த்தோன்னே சாப்பிட்ணுன்னு தோன்ற அளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. அதான் அந்த அக்கா பாருங்கள் பறித்து கீழே உழுவாத நமக்கு காய் பறித்து கொடுத்தாங்க. அதுதான் சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். பாப்பா நான் தம்பி வரலைங்க. தம்பி பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கூடயே இருந்துட்டார். எங்கள் பையன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆட்டம் போட்டு போயிட்டாருங்களே, அதனால் டயர்டாகி போயிட்டார். அதனால் இதில் பழம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நானும் அம்மா பாப்பா குட்டி பாப்பா 3 பேரும் தான் இங்கே வந்து இருந்தோம். சூப்பராக 10 கிலோ மாம்பழத்தையும் பறித்து கொடுத்துட்டாங்க. வாங்க அடுத்தது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா காயெல்லாம் எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மாம்பழம் பார்த்திங்கன்னா நீலங்காயின்னு சொல்லுவாங்க. இதுவும் சூப்பராக இருக்கும். எங்கள் குட்டி பாப்பா பாருங்கள் அதை வச்சுக்கிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சுங்க. தொடுறதுக்கு பயந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மா தொடு அப்படின்னு சொன்னோன்னே தொட்டு பார்த்து விளையாடிட்டு இருந்தாங்க. மாங்காய் அப்படின்னு இருந்தாங்க. எங்கள் குட்டி பாப்பா பாருங்க காரை விட்டு இறங்கி கீழே விளையாடிட்டு இருந்தாங்க. செப்பல் வந்து திருப்பி போட்டாங்க. அந்த இடத்துல மயில் இறகு கிடந்தோடனே அங்கே கடந்துச்சுன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. வாடாம்மா கொண்டாந்து கொடுறாம்மா அப்படின்னதுக்கு நடந்து வந்து கொடுத்துட்டு போனாங்க. அவ்வளோ ஒரு க்யூட்டான இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக விளையாடிட்டு இருந்தாங்க. அப்படின்னா அவங்க அப்பாட்டையும் கொண்டு போய் கொடுத்துட்றா அப்படின்னதுக்கு இல்லை உங்கள்கிட்ட தான் கொண்டு வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன மாதிரி என்னை விட்டு நவரவே இல்லைங்க. அப்புறமே வாங்கினதுக்கு அப்புறம் தான் பாப்பா அந்த இடத்த விட்டு நவந்தாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா மயில் இறகு. அதுமாதிரி ஹஸ்பண்டும் நானும் ஒரு மாம்பழ மரத்தில் மாம்பழம் பறிக்கிறதுக்கு போயிருந்தாங்க. மாம்பழம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிருந்தேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக. மாம்பழமும் என்னோடய ட்ரெஸ்ஸு ஒரே கலரில் இருந்ததுனால 2 பேரும் நீயும் மாம்பழமும் ஒன்றா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார். இல்லை எனக்கு தான் மாம்பழம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா 20 கிலோ மாம்பழமும் அப்புறம் 10 கிலோ பெங்களூராக வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா கிலோ 40 ரூபாய்க்கு தாங்க கொடுத்தாங்க நமக்கு அந்த செந்தூரா மாம்பழம். ஆனால் இன்னொரு மாம்பழம் பார்த்திங்கன்னா பெங்களூரா வந்து 20 ரூபாய்க்கு தான் கிலோ 20 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. அதுக்கடையில் பார்த்திங்கன்னா இங்கே நாவப்பழமாக வச்சுருந்தாங்க. அங்கே போய் டேரெக்டாக வாங்கிட்டு வந்தாங்க. நமக்கு அரை கிலோவே 40 ரூபாய்க்கு தாங்க கொடுத்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் 50 ரூபா, சேலத்தில் வந்து 1/4 கிலோ 50 ரூபா அப்படின்னு சொல்லி பேசினேன். அதுக்கடையில் ஒரு தாத்தா வந்து 90s கிட்ஸ் மிட்டாயெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு கோல்டு மிட்டாய் எனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரித்து பசங்களுக்கும் ஆளுக்கு ஒவ்வொன்று கொடுத்துட்டு அதுமாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு இருந்தார். இல்லை உனக்கு தரதில்லை அப்படின்னு சொல்லி யாருக்கு இந்த மிட்டாயெல்லாம் பிடிக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிச்ச மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி